லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர். லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். வணக்கம். செய்திச் சுருக்கம். திருப்பூரை புறக்கணித்த அதிமுக. அரசு விழாவில் ஸ்டாலின் பேச்சு. உடுமலைப்பேட்டை நேதாஜி மைதானத்தில் நடந்த அரசு விழாவில் முடிவுற்ற அரசு பணிகளை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அதிமுக ஆட்சி காலத்தில் திருப்பூர் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டுச்சு என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 2006 முதல் 2011 வரையிலான கழக ஆட்சியில் திருப்பூரினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 3 ரயில்வே பாலங்கள் உட்பட 5 பாலங்களை கட்டுவதற்கு ஆணையிட்டார். ஆனால் 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பணிகளை எல்லாம் முடக்கிட்டாங்க. 2021ஆம் ஆண்டு மீண்டும் கழகம் ஆட்சி மலர்ந்ததுக்கு பிறகுதான் மீண்டும் அந்த பணிகளை முழுவீச்சில் இப்போ நம்ம செஞ்சுட்டு வரோம். எதிர்க்கட்சிகள் அமளி, பார்லி அலுவல்கள் முடக்கம். பார்லிமெண்டின் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரில் பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அரசு திட்டமிட்டது. ஆனால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பல பிரச்சினைகளை எழுப்பி அமளி துமளியில் ஈடுபட்டு லோக்சபா, ராஜ்யசபா அலுவல்களை முடக்கி வருகின்றன. 16வது நாளான இன்று காலை 11 மணிக்கு பார்லிமெண்டின் இரு சபைகளும் வழக்கம் போல் கூடின. லோக்சபாவில் அலுவல்கள் தொடங்கியதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பீகார், கர்நாடகா வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டி கடும் அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகர் ஓம் பிர்லா அமைதி காக்கும்படி எதிர்க்கட்சி எம்பிக்களை எச்சரித்தார். சபை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகின்றன, மக்களின் வரிப்பணம் வீணாகிறது, எம்பிக்கள் சபை நடவடிக்கைக்கு இடையூறு செய்யக்கூடாது என ஓம் பிர்லா பலமுறை கூறியும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனால் வேறு வழியின்றி சபையை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். இதே பிரச்சினைகளை எழுப்பி ராஜ்யசபாவிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. அதனால் ராஜ்யசபாவையும் அதன் துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் சிங் மதியம் 2 மணி வரை ஒத்திவைத்தார். பல குழுவின் அறிக்கைகள், பல அமைச்சகங்களின் அறிக்கைகளை இரு சபைகளிலும் இன்று தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டிருந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் அது நடக்காமல் போனது. மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி முடிகிறது. டெல்லியில் தரையில் அமர்ந்து இண்டி கூட்டணி எம்பிக்கள் தர்ணா. கடந்த ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தல் மற்றும் அதன் பிறகு நடந்த சில மாநில சட்டசபை தேர்தல்களில் முறைகேடு நடந்திருப்பதாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டி வருகிறார். இந்த விவகாரத்தில் காங்கிரசுக்கு ஆதரவாக திமுக, ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாடி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் போராடி வருகின்றன. போலி வாக்காளர்கள், போலி முகவரி, ஒரே முகவரியில் அதிக வாக்காளர்கள் என பலவிதமான தில்லுமுல்லுகள் நடந்ததாக கூறி ராகுல் சில ஆவணங்களை வெளியிட்டார். அவரது இந்த குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததை கண்டித்து டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்தை நோக்கி ராகுல் தலைமையில் பேரணி நடத்த இண்டி கூட்டணி கட்சி எம்பிக்கள் முடிவு செய்தனர். ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என கூறி போலீசார் அனுமதி மறுத்துவிட்டனர். போலீசாரின் தடையை மீறி பார்லிமெண்ட் வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணைய அலுவலகத்தை நோக்கி ராகுல் தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணியாக புறப்பட்டனர். காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாடி, ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட 25 கட்சிகளை சேர்ந்த 300 எம்பிக்கள் பேரணியில் கலந்து கொண்டனர். ஆனால் அவர்களை மத்திய போக்குவரத்து அமைச்சகம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அமைதி வழியில் போராடக்கூட உரிமை இல்லையா என கேட்டு பிரியங்கா, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எம்பிக்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து ராகுல் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம் துவங்கியது. ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த 55 நாட்களில் மீன்பிடிக்க சென்ற 61 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். இந்த போராட்டத்தால் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்லவில்லை. 20,000 மீனவர்களும் 1 லட்சத்துக்கும் அதிகமான மீன்பிடி சார்ந்த தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர். மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டம், 15ஆம் தேதி உண்ணாவிரதம், 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் வேலை நிறுத்தத்தால் வெறிச்சோடி காணப்படுகிறது.
எம்பிக்களுக்கு புதிய வீடு, பிரதமர் மோடி திறப்பு. டெல்லியில் எம்பிக்களுக்கான வீடுகள் பற்றாக்குறையை பூர்த்தி செய்யும் வகையில் பாபா கரக் சிங் சாலையில் புதிதாக அடுக்குமாடி வீடுகள் கட்டப்பட்டன. இதில் மொத்தம் 184 வீடுகள் உள்ளன. இந்த குடியிருப்பு வளாகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். நவீன தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த வீடுகளில் எம்பிக்களுக்கான ஓய்வறை, அலுவல் பணிகள் மேற்கொள்வதற்கான அறை, கிரீன் எனர்ஜி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் உள்ளிட்ட பல அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. பிரம்மாண்ட குடியிருப்பு வளாகம் கட்டிய தொழிலாளர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அவர்களின் சிறப்பான பணிக்காக பாராட்டு தெரிவித்தார். வளாகத்தில் மோடி சிந்தூர் மரக்கன்று நட்டு வைத்தார். நிகழ்ச்சியில் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் மனோகர் லால், கிரண் ரிஜிஜு மற்றும் எம்பிக்கள் பங்கேற்றனர். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை ஏற்பு, பேச்சு நடத்த தேர்தல் கமிஷன் அழைப்பு. பீகாரில் நடக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஒரே வாக்காளர் பெயர் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை இடம்பெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இது தொடர்பாக பேச்சு நடத்தி விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என பல்வேறு கட்சிகளின் சார்பில் காங்கிரஸ் எம்பி ஜெய்ராம் ரமேஷ் தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதினார். அவரது கடிதத்தை ஏற்றுக்கொண்ட தேர்தல் கமிஷன் கட்சித் தலைவர்களுடன் இன்று பேச்சு நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது. அதிகபட்சம் 30 பேர் வரை இந்த கூட்டத்தில் பங்கேற்கலாம். அவர்களின் பெயர், வாகன எண்கள் பற்றிய பட்டியல் அளிக்கும்படி ஜெய்ராம் ரமேஷுக்கு தேர்தல் கமிஷன் செயலகத்திலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. டில்லி சென்ற ஏர் இந்தியா விமானம் சென்னையில் வட்டமடித்த அதிர்ச்சி. திருவனந்தபுரத்திலிருந்து டில்லிக்கு நேற்றிரவு ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டது. உள்ளே 150 பயணிகள் இருந்தனர். பார்லிமெண்ட் செல்வதற்காக நெல்லை எம்பி ராபர்ட் புரூஸ், கேரள எம்பிக்கள் KC வேணுகோபால், கொடிக்குனில் சுரேஷ், அதூர் பிரகாஷ், ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் அந்த விமானத்தில் பறந்தனர். விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது வானிலை மோசமடைந்தது. கடும் காற்றழுத்தம் ஏற்பட்டது. இதனால் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. உடனே விமானத்தை சென்னை ஏர்போர்ட்டுக்கு திருப்புவதாக பைலட் அறிவித்தார். வானில் வட்டமடித்தபடி சென்னை ஏர்போர்ட்டில் விமானத்தை தரையிறக்க கட்டுப்பாட்டு அறையிடம் பைலட் அனுமதி கேட்டார். விமானத்தை கீழே இறக்கி லேண்ட் ஆக முயன்றபோது ரன்வேயில் இன்னொரு விமானம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. உடனே சாமர்த்தியமாக செயல்பட்ட பைலட் விமானத்தை சாதுரியமாக மேலே கொண்டு வந்தார். கண்ட்ரோல் ரூமில் இருந்து அடுத்த கிளியரன்ஸ் வந்ததும் விமானத்தை பத்திரமாக சென்னை ஏர்போர்ட்டில் தரையிறக்கினார். விமானம் வானில் வட்டமடித்த போது மொத்த பயணிகளும் பீதியில் உறைந்து போனார்கள். சிலர் கதறி எழுதனர். பைலட் சாமர்த்தியத்தால் தான் பயணிகள் எல்லோரும் உயிர் பிழைத்தோம் என்று MP KC வேணுகோபால் அறிக்கை வெளியிட்டார். சென்னைக்கு திருப்பிவிடப்பட்ட விமானம் கண்ட்ரோல் ரூமில் இருந்து சிக்னல் வருவதற்காக 1 மணி நேரமாக வானில் வட்டமடித்தது. ஒருமுறை தரையிறங்க முயன்றபோது ரன்வேயில் இன்னொரு விமானம் இருந்ததாக தகவல் வந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டது. இருப்பினும் பைலட் சாதுரியமாக செயல்பட்டு எல்லா பயணிகள் உயிரையும் காப்பாற்றிவிட்டார் என்று கூறியிருந்தார். நடந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவித்த ஏர் இந்தியா விமானம் KC வேணுகோபால் அறிக்கைக்கு பதிலும் அளித்தது. சென்னை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து வந்த அறிவுறுத்தல் அடிப்படையில்தான் விமானம் வட்டமடித்ததே தவிர ரன்வேயில் இன்னொரு விமானம் இருந்ததால் அல்ல. எல்லா சூழலையும் கையாளக்கூடிய அளவு எங்கள் பைலட்டுகள் திறமையானவர்கள், நன்கு பயிற்சி பெற்றவர்கள் என்று ஏர் இந்தியா கூறியது. தரையிறங்கிய பிறகும் ஏர் இந்தியா விமானத்தில் ஏற்பட்ட கோளாறை உடனடியாக சரி செய்ய முடியவில்லை. இதனால் மாற்று விமானத்தில் பயணிகள் டில்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.